Hi friends, welcome to C2 Tech channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க இந்தியன் பேங்கோட கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புதிய ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பேங்குக்கோ இல்ல ஏடிஎம் மிஷினுக்கோ போகாம உங்க மொபைல் மூலமா எப்படி அந்த ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்றது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்க மொபைல் மூலமா ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் பேங்கோட மொபைல் பேங்கிங் ஆப்பான இந்துஸ்மார்ட் ஆப்பை உங்க மொபைல்ல லாகின் பண்ணிருக்கணும். உங்களுக்கு மொபைல் பேங்கிங் இல்லைன்னா நான் ஆல்ரெடி இந்தியன் பேங்க் மொபைல் பேங்கிங் ஆப்பான இந்துஸ்மார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள் இந்துஸ்மார்ட் ஆப்பை ஓப்பன் செய்துட்டு உங்கள் எம்பின்னை என்டர் பண்ணிவிட்டு அப்புறம் லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் டெபிட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, அதை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் கீழே இருக்க செட்/ரீசெட் கார்ட் பின் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. அப்புறம் என்னன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பரும் ஏடிஎம் கார்டு நம்பரும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பேஜில் ஷோ ஆகும். அதுக்கு கீழே இருக்க எக்ஸ்பைரி டேட் இதில் உங்கள் ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி டேட்டை என்டர் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பைரி டேட் உங்கள் ஏடிஎம் கார்டில் 16 டிஜிட் நம்பருக்கு கீழே இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் கீழே இருக்க கன்ஃபார்ம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்கள் டிரான்சாக்ஷன் பின் நம்பரை என்டர் பண்ணுங்க. இப்போ ஒரு பாப்அப் மெசேஜ் ஷோ ஆகும். இதில் எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் செட் கார்ட் பின் இதில் உங்கள் புதிய ஏடிஎம் கார்டுக்கு 4 டிஜிட் பின் நம்பரை செட் பண்ணிக்கோங்க. இந்த பின் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பின் நம்பரை தான் ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்க யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் ரீஎன்டர் நியூ பின் இதில் இப்போ செட் பண்ண இந்த பின் நம்பரை ஒருக்கா கூட என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க கன்ஃபார்ம் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. இப்போ நம்ம புதிய ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு பின் நம்பரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.